இந்தா ஊசி போன சுண்டல். அட வந்து வந்து வாங்கிக்கோங்க மெண்டல். நீங்க வாங்கி தின்னா வயித்தால தாப்புடுங்கும். ஆனா எனக்கு மட்டும் காசு நிறைய கிடைக்கும். இந்தா ஊசி போன சுண்டல். அட வந்து வந்து வாங்கிக்கோங்க மெண்டல். ஐயோ, ஊசி போன சுண்டல், நான் பாட்டு பாடி கிடந்தேன். இந்த மாதிரி எல்லாம் வாய விட்டா ஊர் சனங்க வந்து முத்து முத்துன்னு முத்தி போடுவாருங்களே. அப்பாடா, எப்படியோ கோயில்ல மீந்து போன சுண்டல்லாம் வாங்கிக்கின்னு வந்தாச்சு. இந்த ஊசி போன சுண்டலை எப்படி வித்து காசாக்குறது தான் ஒண்ணு புரியல. நம்மளுக்கே என்ன இந்த ஊர்ல 2 3 அடிமைங்க சிக்காமலா போயிட போகுது. எப்படியாவது யார் தலையினா கட்டி வித்து புடுவோம். வாங்கம்மா வாங்க, வாங்கக்கா வாங்க. சூடான சுண்டல், சுவையான சுண்டல், வந்து சாப்பிடுங்க. சத்தான சுண்டல், உடல் நலத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சுண்டல். என்னடி சின்ன பொண்ணு, என்ன சத்தான பொருளே? ஏக்கோ சரோஜாக்கா, வாங்கக்கா வந்து சுண்டல் சாப்பிடுங்க. என்ன சுண்டலா? சுண்டல் வச்சு வித்துட்டு கிடக்க, இது என்ன உடம்புக்கு சத்து? ஏக்கோ, என்ன நீங்க சுண்டலை பத்தி இப்படி கேட்டுறீங்க? சுண்டல்ல எவ்வளவு மகிமான விஷயம் இருக்குது தெரியுமா? அது என்ன மகிமான விஷயமோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா சுண்டலை சாட்டா என்ன நடக்கும்னு சொல்லு. ஏக்கோ, இப்ப நீங்க இந்த சுண்டலை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நீல கலர்ல முடி இருக்குல்ல, இது எல்லாமே கருப்பாயிடும். நீ என்ன சொல்ற சின்ன பொண்ணு? ஆமா, இந்த சுண்டல்ல அவ்வளோ மகிமை இருக்குது. இந்த சுண்டலை மட்டும் நீங்க ஒண்ணு வாயில போட்டீங்க, உங்களுக்கு உடம்புல இருக்கிற பிரச்சனையெல்லாம் தூக்கி போட்டு போன மாதிரி ஓடி போடு பாத்துக்கோங்க. பொய்யெல்லாம் சொல்லாத சின்ன பொண்ணு. உடம்பு சரியா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு மாத்திரை போட்டா சரியாயிடும். ஒரு சுண்டல் போட்டாலும் உடம்புல இருக்கிற பிரச்சனை சரியாயினா எப்படி சொல்லு? ஏக்கோ, அதுதான் இந்த சுண்டல் இருக்கிற மருத்துவ குணமே. இது ஒண்ணும் சாதாரண சுண்டல் கிடையாது, கோயில்ல இருந்து எடுத்துட்டு வந்த சுண்டல். என்ன சொல்ற? கோயில்ல இருந்து எடுத்துட்டு வந்தியா? கோயில்ல இருந்து நான் சொன்னேன், கோயில்ல இல்லக்கா, கோயம்புத்தூர்ல இருந்து எடுத்துட்டு வந்த சொன்னேன். ஏய் சின்ன பொண்ணு, பொய் சொல்லாத. என் காது நல்லா கேக்கும். நீ கோயில்ல இருந்தா எடுத்துட்டு வந்தேன்னு சொன்னேன். ஏக்கோ, நான் எங்க கோயில்ல இருந்து எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன், கோயம்புத்தூர்ல இருந்தா எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன். உங்க காதுல தான் மாத்தி விழுந்துருச்சு போல. ஒரு சுண்டல் எடுத்து சாப்பிடுங்க, காதுல இருக்கிற எல்லாமே சரியா போடும். அடிப்பாவி, என் காதையை குறை சொல்ற நீ? நான் என்ன காது கேட்காத செவிடா நானு? என்னடி விஷயம்? என்ன 2 பேர் நின்னு பேசிட்டு கிடக்கீங்க? ஏக்கோ புஷ்பாக்கா, ஓடியாங்க ஓடியாங்க, வந்து சுண்டல் சாப்பிடுங்க, ஓடியாங்க. என்ன சுண்டலா? நீ சுண்டல்னு சொல்லும்போது தான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. என்னக்கா விஷயம்? சுண்டல்னு சொன்னா ஞாபகம் வர்றது எதனா பிளாஷ்பேக்கா இருக்குமோ? பிளாஷ்பேக் இல்ல கிளாஸ்பேக் இல்ல, கோயில்ல கடந்த சுண்டல்லாம் நைட்டோட நைட்டா குண்டானோட யாரையும் தூக்கி போயிட்டு இருக்கிறாளுவ. என்னக்கா சொல்றீங்க? கோயில்ல கடந்த சுண்டல காணாமா? அடி ஆமாடி சரோஜா, நேத்து நைட்டு சுண்டல் எல்லாம் கோயில்ல எல்லாம் கொடுத்துட்டு மீதி சுண்டலை எடுத்து வச்சிருக்காங்க. அத குண்டானோட யாரையும் தூக்கி போயிட்டு இருக்காங்க போல. ஓ அப்படியா கதை? இது யாரு தூக்கி போனாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்க்கா. ஐயோ, நீலமண்ட நீலாம்பரி கண்டுபிடிச்சிருவாளோ? அடியே சின்ன பொண்ணு, இதெல்லாம் உன் மேலதான். எனக்கு என்னமோ உன் மேலதான் சந்தேகமா இருக்குது. ஆமா சரோஜாக்கா, ஆமா, எனக்கு வேற வேலையே இல்ல பாரு. நான் தான் நைட்டோட நைட்டா குண்டானோட தூக்கின்னு ஓடி அந்த பாரு. நீங்க வந்து என்ன சொல்லுங்க. ஆமாண்டி, நீ தாண்டி குண்டானோட தூக்கின்னு ஓடியாந்துருப்ப. எனக்கு என்னமோ உன் மேல தாண்டி சந்தேகமா இருக்குது. நீ தானே சொல்லி வித்த கோயில்ல இருந்து எடுத்தாந்தன்னு. சரோஜா, சின்ன பொண்ணை பத்தி நம்மளுக்கு தெரியாதா? அவெல்லாம் அந்த மாதிரி வேலை பண்ணிருக்க மாட்டா. ஏக்கா நீங்க சும்மா கடங்க. சின்ன பொண்ணு தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் சொல்லியிருப்பா. அது மட்டும் இல்ல, நான் முத கடைக்கு வந்தப்ப இவ என்ன தெரியுமா சொன்னா? என்ன எல்லாரும் இங்க கும்பலா நின்னு பேசிட்டு கிடக்கீங்க? அங்க ஊரே 2ஆ போயின்னு கிடக்கு. வாடி வசந்தி, நீ ஒரு ஆள் இல்லாததான் இங்க குறைய கடந்துச்சு. நீயும் வந்துட்டியா? என்னடி சொல்ற? அங்க ஊரு 2ஆ போயின்னு கிடக்கா? புஷ்பாக்கா, இவ தான் நான் வந்த உடனே கோயில்ல இருந்து எடுத்தாந்த சுண்டல்னு சொல்லிட்டு வித்துட்டு கிடந்தா. ஆமா சரோஜாக்கா, இது நல்லா இருக்குது. கதை கோயம்புத்தூருக்கு கோவிலுக்கும் டிஃபரெண்டே தெரியல. டிஃபரெண்ட் ஏண்டி அது டிஃபரெண்ட் இல்ல, டிஃபரன்ஸ். அட போங்கக்கா, அது எந்த ரென்ஸோ. நான் நேத்து கோயம்புத்தூருக்கு போய் தேடாத கடை தேடி கருப்பு சுண்டல் தேடி தேடி புடிச்சு வாங்கிட்டு வந்தேன். உங்களுக்காக சுத்தமான சுண்டல் அங்க இருந்து கஷ்டப்பட்டு தூக்கியாந்து வித்துட்டு கிடக்க. இவ என்னடானா வாய்க்கு வந்தபடியெல்லாம் இப்படி பேசிட்டு கிடக்கா. ஏண்டி ஏண்டி பொய் சொல்லாதடி. அதுக்கப்புறமா அந்த ஆத்தா வந்து உன் வாயிலே குத்து குத்து குத்துன்னு குத்தி புடுவா பாத்துக்க. ஏக்கோ வாங்கக்கா, இவ இப்படிதான் பேசிட்டு கிடப்பா. நீங்க வாங்க, நம்ம போய் ஊர்ல 4 பேர்த்து சொல்லி பஞ்சாயத்துல இதுமே நிக்க வைப்போம். வாடி என் வெத்தல கொண்டு இசுக்கே, எங்க போற மாதிரியாத்தான் என் மேல வந்து ஏறாத்தாண்டுல கதையால இருக்குது இது. ஏண்டி அது ஒரு ஊசி பொண்ணு சுண்டலடி, அதுக்கெல்லாம பஞ்சாயத்துல கூட்டி போய் நிக்க வைக்கிறது? அதை யார் எட்டும் போனாங்கன்னு சொல்லிட்டு தான் தேடிட்டு கிடந்தாங்க. ஏக்கோ அப்ப அது ஊசி பொண்ணு சுண்டலா? அடியே சின்ன பொண்ணு, ஊசி பொண்ணு சுண்டல கோயில்ல கடந்து வாரியாந்துதான் வித்துட்டு கிடைக்கியா நீ? ஏக்கோ சும்மா சும்மா இந்த மாதிரி சொல்லிட்டு கிடக்காதீங்க. அதுக்கப்புறம் எனக்கு கோவங்கவும் வந்து போட்டு சொல்லிட்டேன். ஏண்டி சரோஜா விடிடி, அவதான் சொல்லிட்டு கிடக்கால கோயம்புத்தூர்ல இருந்து வாங்கி அந்த வித்துட்டு கடந்துன்னு. வேற யாரா தூக்கி போயிருப்பாங்க விடு. அது எப்படிக்கா இவள நம்ம சும்மா விடுறது? கையும் களவுமா மாட்டி இருக்கா. இவள நம்ம மாட்டி விடலனா நம்ம மேலதான் தப்பு. ஏண்டி நீலமண்ட நீலாம்பரி, வேணும்னா இதுல ஒரு சுண்டல் பொட்டலத்தை வாங்கி தின்னு பாரு. ஊசி பண்ண சுண்டலா ஊசாத சுண்டலான்னு தெரியும். சின்ன பொண்ணே, ஊசி பொண்ண சுண்டல குட்டி என்ன ஏமாத்த பாக்குறியா? அதுக்கு தான் சொல்றேன், ஒரு சுண்டல பாக்கெட்டை வாங்கி தின்னு பாரு. தின்னு பார்த்துட்டு தெரியும் யார் சொல்றது உண்மை பொய்ன்னு சொல்லிட்டு. அப்படின்னா சரி, ஒரு சுண்டல் பாக்கெட்டை கொடு. எக்கோ இன்னைக்கு அவ யாருன்னு நம்ம கண்டுபிடிப்போம். இன்னையோட அவ கடையை தூக்கி காலி பண்ணிட வேண்டியதான். சரோஜாக்கா, ஓசுல சுண்டல் வாங்கி தின்னுட்டு இருக்கா. இம்மா பாடுபட்டீங்க. அடியே வசந்தி, உனக்கு என்ன தெரியும்? ஊசி பொண்ண சுண்டலை கொடுத்து நம்மள ஏமாத்த பாக்குறாவ. அடியே சின்ன பொண்ணு, குடுடி குடு, நல்லா பிரசான சுண்டலா பார்த்து குடு. உனக்கு ஃப்ரெஷ்ஷான சுண்டல்னா ஃப்ரிட்ஜ்ல இருந்தா வச்சு கொடுக்கணும். நான் செய்யறது சூடான சுண்டல், சுவையான சுண்டல். இந்த இதை தின்னு பாரு. அப்பாடா, இவ்வளவு நேரம் பேசுறதுக்கு ஒரு சுண்டல் போட்டுல லாபம். ஏண்டி இதை நான் டேஸ்ட் பண்ணதான் வாங்கியிருக்கேன். இதுக்கெல்லாம் நீ காசு போட்டு கேட்காத. ஆமா, அதுக்காக தானே இவ்வளவு நேரம் நின்னு பேசிருக்காதுங்க. ஓசியில வாங்கி தின்னுங்க, தின்னு தீத்துக்குங்க.
ஏண்டி சுண்டலே நல்லா இல்ல பாத்தியா? ஊசடிச்ச சுண்டல் தான் இது, நல்லாவே இல்ல, நூலு நூலா வருது வாயை திறந்தாலே. சரோஜாக்கா நீங்க இவ்வளவு நேரம் பேசிருக்காதீங்க, சும்மா இருந்தா இந்த மாதிரி என் சுண்டல ஊசி பண்ண சுண்டல் கீசி பண்ண சுண்டல்னு சொல்லாதீங்க. ஏண்டி என்ன தாண்டி ஆச்சு உனக்கு? சுண்டல் என்ன நல்லா இல்லையா? ஏக்கோ சுண்டல் நல்லாவே இல்லக்கா, சுத்தமா நல்லாவே இல்ல, அப்படியே ஊசி பண்ண நாத்தம் கப்பு கப்புன்னு அடிக்குது. நீங்க வேணா தீன்னு பாருங்க, ஏதா ஒண்ணு கூட சாப்பிட்டு பாப்போம். அச்சோ இதை நான் ரொம்ப எச்ச பண்ணிட்டேனே, வாய்க்குள்ள விட்டு விட்டு நான் கையை வச்சு எடுத்து சாப்பிட்டுட்டேன். நீங்க வேணா சின்ன பொண்ணுகிட்ட இன்னொரு பொட்டல வாங்கிக்கோங்களேன். அது சரிதான். இவளுங்களால ஊசி பண்ண சுண்டல்னு கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா நான் திரும்பவும் மஞ்சள் தூள் எல்லாம் கொட்டி நல்லா கழுவி திரும்ப தானே அவிச்சு எடுத்துன்னு வந்திருக்கிறேன். இந்த சின்ன பொண்ணு சரோஜா ஊசி பண்ண சுண்டல்னு சொல்றேன். ஏக்கோ நான் ஏன் போய் சொல்ல போறேன், இந்தாங்க நீங்க வேணா இன்னொரு பொட்டல சாப்பிட்டு பாருங்க, எப்படி இருக்குதுன்னு பாத்துட்டு சொல்லுங்க. ஏய் கொண்டாடி சாப்பிட்டு பாப்போம், எப்படி இருக்குதுன்னு நான் பார்த்து சொல்றேன். ஏக்கோ ஆனா ஒரு கண்டிஷன், இந்த வாங்குறங்க இந்த பொட்டலத்துக்கெல்லாம் காசு கொடுத்து போன்னு சொல்லிட்டேன் நானு. சரிடி, குடுக்காம எங்க ஓடி போட போற சொல்லு. சின்ன பொண்ணு அப்படின்னா எனக்கு ஒரு பொட்டலம் கொடு, நானும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்றேன். ஏடி வசந்தி, நீங்க வாங்குறது பெருசு கிடையாது, நீங்க எத்தனை பொட்டல வாங்குனீங்களோ அதுக்கெல்லாம் சேர்த்து காசு கொடுத்து போன்னு சொல்லிட்டேன். காசு தானே, கொடுத்துக்கலாம் சாப்பிட்டுட்டே சொல்றோம். அப்படின்னா இந்த சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. என்ன புஷ்பாக்கா சாப்பிட்டு பாத்தீங்களா சுண்டலி எப்படி இருக்குது? ஊசி போன மாதிரி இருக்குதா இல்ல நல்லா இருக்குதா? ஏண்டி வசந்தி உனக்கு எப்படி இருக்கு சுண்டல்? நான் சாப்பிடும்போது நல்லா தாங்க இருக்கு. ஏக்கோ நான் சாப்பிட்டு பார்க்கும்போது நல்லா தாங்க இருக்குது. ஏண்டி வசந்தி ஏண்டி போய் சொல்ற? சின்ன பொண்ணை பார்த்து எதனா உனக்கு பயமா என்ன? எல்லாம் மென்னு சாப்பிட்டு பாரு, ஒரே ஊசநாத்தம் தான் அடிக்குது. ஏக்கோ என்ன அங்க குரூப்பா ஒரே மீட்டிங் போட்டு பேசிட்டு கிடக்கீங்க, இங்க பார்த்து சொல்லுங்க. ஏக்கோ எனக்கு லைட்டா ஊச ஸ்மெல் வர மாதிரி தான் கிடக்கு. ஏண்டி சாப்பிட்டு பார்க்கும்போது அப்படியே எதுவும் தெரியலையேடி, நல்லா தானடி கிடக்கு. ஏக்கோ நல்லா இருக்குதுன்னா அவகிட்ட துட்டு எடுத்து கொடுங்க, ஒரு பொட்டலம் எம்புட்டு சொல்றால தெரியல. ஏக்கோ என் கையில சுத்தமா காசே இல்ல, ஒரு பொட்டலத்துக்கு கேட்டானா என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது பாத்துக்கோங்க அவ, அதனால போய் சொல்ற போறியாடி. ஏக்கோ நாங்க 2 பேரும் காசே கொடுக்கல, சுண்டல் நல்லாவே இல்லன்னு சொல்லிட்டு நாங்க காசு கொடுக்க மாட்டோம், நீ வேணா கொடுத்துக்கோ. ஏண்டி இது என்னடி இது? நான் சாப்பிட்டு பார்க்கும்போது லைட்டா ஒரு மாதிரி ஊச நாத்த அடிக்கிற மாதிரியே இருக்குது. அடிக்குங்க அடிக்கும், ஏன்னா வாங்க இந்த 3 பொட்டலம் இல்ல உங்களுக்கு ஊச நாத்தம் கீச நாத்தம் எல்லாம் அடிச்சுக்கிட்டு தான் கிடக்கும். இருங்க இந்த வழி யாருன்னா வராம கிராமல போயிடுவாங்க, அவங்க கிட்ட கொடுத்து டெஸ்ட் பண்ணிக்கிற டெஸ்ட் அப்புறமா இருக்கு உங்களுக்கு. நீங்க வாங்கின 3 பொட்டலத்துக்கு காசும் எடுத்து வச்சுட்டு தான் இந்த இடத்த விட்டு போகணும். பிறர் ஆசைக்கும் தேவைக்கும் வசதிக்கும் வாழ்வுக்கும் ஊரார் கால் பீடிப்பார். ஒரு ஈனம் இல்லை ஒரு மானம் இல்லை, அவர் எப்போதும் கால் பீடிப்பார். எதிர்காலம் வரும் என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை முடிப்பேன். உங்களுக்கெல்லாம் இவரு தான் கரெக்டா இருப்பாரு, பேசாத இவர் கூட்டு கேட்டுப்படுவோம். அண்ணாச்சி அண்ணாச்சி கொஞ்சம் நில்லுங்க. என்னம்மா சின்ன பொண்ணு கூப்பிட்டியா? அண்ணாச்சி இந்த பக்கம் கொஞ்சம் இங்க வந்துட்டு போங்க. சொல்லுமா சின்ன பொண்ணு, என்ன இங்க கும்பலா நின்னுட்டு கிடக்கீங்க? அண்ணாச்சி நான் இங்க காலையில இருந்து சுண்டல் வித்துட்டு கிடக்கேன். இவங்க 3 பேரும் என்னோட சுண்டலை வாங்கி தின்னுட்டு நல்லா இல்ல ஊசடிக்குது பழைய சுண்டல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுக்க ஏமாத்துறாங்க அண்ணாச்சி. அப்படியா? நம்ம ஊர்ல இப்படி ஒரு அநியாயமா? நான் கேட்காம விட மாட்டேனே. அவர் மாட்டி எங்கேயே பாடிக்கின்னு ஓடினாரு, இவரையே கூட்டு நிக்க வச்சிருக்கான்னு தெரியலையே. அதுக்குதான் அண்ணாச்சி நான் உங்களை கூப்பிட்டேன். இந்தாங்க ஒரு பொட்டல சுண்டல், இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. என்னைக்கும் நான் உண்மைக்கு மட்டும்தான் குரல் கொடுப்பேன், உண்மையை மட்டும்தான் பேசுவேன், உண்மையை மட்டும்தான் திங்குவேன். என்ன உண்மையை திங்குவாரா? அண்ணாச்சி இது சுண்டல் உண்மை கிடையாது திங்கறதுக்கு, சுண்டலை தின்னுட்டு சொல்லுங்க. ஏண்டி நம்ம கிட்ட காசு இல்ல நல்லா இல்லன்னு சொல்லி போட்டோம், இவர் என்னடி வந்து நின்று கிடக்காரு துணு போட்டு நல்லா இருக்குது இல்லா இருக்குதுன்னு சொல்லி போட்டாருன்னா நம்ம நிலைமை என்ன வருது? அதுக்கெல்லாம் நீங்க பயந்துட்டு கிடக்காதீங்க, அதுக்கெல்லாம் பார்த்தா சரி வருமா? அப்புறம் எப்படி நம்ம சாப்பிட முடியும்? பயப்படாத இருங்க பாத்துக்கலாம். அண்ணாச்சி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. சின்ன பொண்ணு நீயா செஞ்ச இந்த சுண்டலு? இந்த மாதிரி சுண்டல நான் சாப்பிட்டதே கிடையாது பாத்துக்கோ. என்னன்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லுங்க. சின்ன பொண்ணு அவ்வளவு அருமையா இருக்குது அந்த சுண்டலு, சாப்பிடும் போது அது பாட்டுக்கு தொண்டையில நழுவிக்கின்னு ஓடுது பாத்துக்கோ. சாப்பிட்டுக்குனே கிடக்கலாம் போல இருக்குது, ருசியா இருக்குது, சுவையா இருக்குது. அப்போ சுண்டல் எல்லாம் வாங்கி தின்னுட்டு ஏமாத்தலான்னு பாத்தீங்க 3 பேரும். ஐயோ குக்கு மண்டை கண்டுபிடிச்சிட்டாலே, நம்ம போட்ட பிளான் எல்லாம் வேஸ்டா போச்சு. என்ன ஒழுங்கா நல்லா மென்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. நாங்க சாப்பிடும்போது எங்க யாருக்குமே நல்லாவே இல்ல, ஒரே ஊசநாத்தம் தான் அடிச்சுது. அப்படியெல்லாம் எந்த நாத்தமும் அடிக்கலமா, சூப்பரா இருக்குது. இந்த மாதிரி ஒரு சுண்டலை நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது, நாக்குலயே டேஸ்ட் ஒட்டுக்குச்சு. என்ன நீங்க கிளம்புங்க, இவங்க 3 பேரையும் நான் பாத்துக்கிறேன். சரிம்மா சின்ன பொண்ணு, அடிக்கடி இந்த மாதிரி சுண்டல் கொண்டாந்தலாம் வி, அப்பதான் இந்த மாதிரி சுண்டல்லாம் நான் நல்லா சாப்பிட முடியும். என்ன 3 பேரும் நல்லா கேட்டீங்களா? அம்மா எங்க அந்த கத்திரிக்காய் மண்டை, அதை இப்படி கூட்டு முன்னாடி நிக்க விடு. என்னடி சின்ன பொண்ணு கூப்பிட்டியா? கூப்பிட்டேன். உங்க 3 பேருக்கு மட்டும் நான் செஞ்ச சுண்டல் நல்லா இல்ல, நாத்தடிக்குது, ஊசடிச்சு போய் கிடக்குது. மத்தவங்க சாப்பிடறதுக்கு ஏன் ருசியா இருக்குது? ஏண்டி அவங்களுக்கு நாக்கு செத்து போய் கிடக்குண்டி, அதான் அவங்களுக்கு அந்த மாதிரி தெரியுது, எங்க நாக்கெல்லாம் அந்த மாதிரியா? அப்படியா? யாருக்கு நாக்கு செத்து போய் கிடக்குறதுக்கு சாவலன்னு பாப்போம். முதல்ல மரியாதையா 3 பேர் துண்ணு சுண்டலுக்கு காசு எடுத்து வைங்க. சின்ன பொண்ணே காசு எதுவும் எடுத்துட்டு வரலடி. காசு எடுத்துட்டு வராத சுண்டல் வாங்க தின்ன வந்துக்கிறீங்களா? மரியாதையா காசை கொடுத்துட்டு போங்க, இல்லைன்னா கிளம்புங்க, பஞ்சாயத்துல கூட்டு போய் நிக்க வைக்கிறவங்கள. ஐயோ அக்கா எனக்கு ஒரே மயக்கமா வருது. இந்த நடிப்பெல்லாம் நடிக்காதீங்க, மரியாதையா துட்டை எடுத்து வைங்க, அப்பதான் விடுவேன் உங்களை. அக்கா எனக்கு
ரொம்ப மயக்கமா இருக்குதுக்கா. அடடே வசந்தி நல்லா டிராமா போட்டுட்டா போல. இதுல நாமளும் போய் கலந்துக்குவோம். ஏக்கா ஏக்கா பிடிங்க வசந்தி கீழே விடறா. வசந்தி என்னாச்சு உனக்கு? ஏந்திரி வசந்தி ஏந்திரி. அடி பாவீங்களா, சுண்டல 3 பேரும் ஏமாத்தி திங்கிட்டு காசை கேட்டா மயக்கம் வந்த மாதிரி ஆக்டிங்கா காட்டுறீங்க. ஐயோ வசந்தி என்ன மயக்கம் போட்டு ஊந்துட்டாலே. வா சரோஜா ஹாஸ்பிட்டலுக்கு ஏத்திக்கின்னு ஓடுவோம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க 3 பேரும் காசு கொடுத்தா தான் பாடி வெளியே விடுவேன். அடி பாவி பாடினே முடிவு பண்ணிட்டியா? அவ சாவ கிடக்குறா. இப்ப போய் காசு கேட்டா எப்படி? ஏக்கா தூக்குங்க அவளை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கின்னு ஓடுவோம். அடி பாவீங்களா, நல்லா ஏமாத்திட்டு நாமத்தை போட்டு கிளம்பிட்டாளுவ. ஒத்த கல்லு மூக்கு தீதான் இங்க கலர் கலர் இருக்குதுதான் வந்து பாருங்க. அட ஓடியாங்க வந்து வாங்குங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மூக்குத்தி இருக்கு பாருங்க. வாங்க வாங்க ஓடியாங்க, அட வந்து வந்து எடுத்துக்கோங்க. வாங்க வாங்க ஓடியாங்க, அட வந்து வந்து வாங்கிக்கோங்க. வாங்கம்மா வாங்க, வாங்கக்கா வாங்க. மூக்குத்தி அதிர்ஷ்டக்கால் மூக்குத்தி வந்து வாங்குங்க. போனா கிடைக்காது, பொழுது போனா திரும்பாது. என்னடி சின்ன பொண்ணு இதெல்லாம்? ஓடியா ஓடியான்னு குட்டியே என்னது இது? அடியே வசந்தி வாடி, இதெல்லாம் மூக்குத்தி வந்து எடுத்துக்கோடி. உனக்கு பிடிச்ச மாதிரி நிறைய கலர் கலரா இருக்குது. உனக்கு எந்த மாதிரி மூக்குத்தி வேணுமோ அந்த மாதிரி எடுத்து போட்டுக்கோ. என்ன மூக்குத்தியா? மூக்குத்தி இல்லாம போட்டு வித்துட்டு கிடப்ப. இதெல்லாம் யாரடி வாங்குவாங்க? என்ன வசதி இப்படி சொல்லிட்ட? மூக்குத்தி பத்தி தெரியாத? இது சாதாரண மூக்குத்தி கிடையாது, அதிர்ஷ்ட மூக்குத்தி. இந்த மூக்குத்தி போட்டா வீட்டுல பணமழை கொட்டோன்னு கொட்டு பாத்துக்க. என்னது பணமழை கொட்டுமா? என்னடி என்ன சின்ன பொண்ணு என்ன பணமழை கொட்டும்? ஆமா, இம்ம நேரம் மூக்குத்தின்னு கத்திங்க. அப்பெல்லாம் வரல, இப்ப பணமழை ஓடியாது நிக்கிற. ஏண்டி என்னடி மூக்குத்தியா வித்துட்டு கிடக்க? மூக்குத்தி விக்காம பின்ன மூக்கையா கொண்டாந்து விப்பாங்க. மூக்குத்தி தான் வித்துட்டு கிடக்கேன். ஏண்டி சின்ன பொண்ணு ரொம்ப தான் சிலுத்துக்கிற? என்னன்னு தானே கேட்டோம். சரி சரி எம்புட்டு ஒரு மூக்குத்தி? ஏக்கோ ஒரு மூக்குத்தி வாங்கினா 2000 ரூபாய். அதுவே 2 மூக்குத்தியா எடுத்தீங்க உங்களுக்கு 3000 ரூபாய்க்கு தர பாத்துக்கோங்க. என்னடி சின்ன பொண்ணு இத்தனோண்டு மூக்குத்திய போய் 2000 ரூபாய் 3000 ரூபான்னு சொல்லிட்டு கிடக்க? நான் கூட எதனா 200 300 தான் பார்த்தேன். 2000 3000 யாரு வாங்குவாங்க சொல்லு? ஆமாண்டி வசந்தி, 200 300க்கு உன்னை ஓடியா நான் அழைக்கிறாங்க. இங்க பாரு, இது சுத்தமான தங்க நகை பாத்துக்கோ. அதே மாதிரி அந்த காலத்து நகை, இது சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்ல, இதுல அதிர்ஷ்ட கல்லு இருக்குது. யாருக்கு அந்த கல்லு கிடைக்குதோ அவங்களுக்கு அதிர்ஷ்ட மழை தான். ஏண்டி எங்களுக்கு எதுக்கடி அதிர்ஷ்ட மழை? சாதா பெய்யற மழையே எங்களால தாங்க முடியல. இதுல அதிர்ஷ்ட மழை பெஞ்சா நாங்க என்ன பண்றது? அரே புஷ்பாக்கா, இது சாதாரண மழை கிடையாது, இது பண மழை. இந்த மூக்குத்தியை வாங்கி போய் நீங்க வச்சீங்கன்னா அன்னைக்கு நைட்டே பண மழையே பொழிய பாத்துக்கோங்க. ஏண்டி சின்ன பொண்ணு அப்படி உண்மையாவா சொல்ற நீ? பின்ன நான் என்ன பொய்யாவா சொல்ற? உண்மையா தான் சொல்றேன். நீ வேணா வாங்கி போய் வச்சு பாரு. அப்படி ஆவல்னா என்ன வந்து கேளுடி. ஏண்டி உன் மூக்குத்தி வியாபாரம் ஆவலன்னு உடனே அப்படி இப்படின்னு சொல்லி தழுத்தி வித்தறியாடி மூக்குத்திய பூரா? அடடா, இந்த புஷ்பாக்காவுக்கு அறிவு ரொம்ப ஜாஸ்தி. பழைய மூக்குத்தி எல்லாம் பெயிண்ட் அடிச்சு விக்கிறன்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்குமோ? ஏக்கோ அந்த மாதிரி சொல்லாதீங்கக்கா. இப்பெல்லாம் வந்துட்டு போன்லயே ஆன்லைனு சேலுன்னு வந்துடுச்சு. நான் இப்ப போன்ல போட்டேன்னா ஒரு நிமிஷத்துல இந்த மூக்குத்தி பூரா காணாம போயிடும். என்னடி சொல்ற? மூக்குத்தி பூரா காணாத போயிடுமா? காணாத போயிடுனா மூக்குத்தி பூரா ஒரு நிமிஷத்துலயே வித்து போடுவேன் நானு. சரி, நம்ம ஊராச்சே, 4 பேர் மூக்குத்தி வாங்கி போட்டு நல்லா இருக்கணும்னு தான் பார்த்து நான் இங்க வித்துட்டு கிடக்க பாத்துக்கோங்க. சின்ன 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 பொண்ணு என்ன விக்கிற பொண்ணு. நீலமண்டை டோப்பா முடி வாங்கக்கோ, வந்து மூக்குத்திய வாங்குங்க. என்ன மூக்குத்தியா? அட 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 மூக்குத்தி பூரா சூப்பரால இருக்குது. ஆமா, சின்ன பொண்ணு மூக்குத்தியில சூப்பரா தான் இருக்கும். 2 மூக்குத்தி வாங்கி போடுங்க. மூக்குத்தி எனக்கு தானே ரொம்பவே பிடிக்கும் தானே, ஆனாலும் வாங்கவே முடியலையே, காசு இல்லையே. ஓ சில தந்தா வாங்கி பெண்ணானே, குடுப்பியா நீ சின்ன பொண்ணு தானே தானே தானே. அப்படியே நீயும் ஓடி போடு, மாட்டேன் கொடுக்க மாட்டேன். என்னடி சின்ன பொண்ணு நான் வேணா அப்படியே பழகிருக்கோம் சொல்லு. ஒரு மூக்குத்தி கடனா கேட்டா கொடுக்க மாட்டியே. ஏக்கோ யாருக்குமே மூக்குத்தி கடனா கொடுக்கறதே கிடையாது பாத்துக்கோங்க. கடன் அன்பை முறிக்கும். கடன் கொடுத்தா அன்பே முறிக்க பாத்துக்கோங்க. உங்க அன்பெல்லாம் எனக்கு வேணும்ல, அதனால நான் கடமே கொடுக்கல. இவ எப்படி பார்த்தாலும் நம்ம வழிக்கு வர மாட்டா போல இருக்கே. ஏண்டி சின்ன பொண்ணு அப்படின்னா கடத்த விடு, வாரம் தண்டல் கட்டுற மாதிரி கட்டிடலாம்ல? ஏக்கோ அதுக்கும் பயன் இல்லை, ஒன்லி கேஷ். இங்க கேஷ் மட்டும் கொடுத்தா தான் டெலிவரி பண்ணுவோம். எப்படி சுத்து போட்டாலும் வழி விட மாட்டாளே. என்ன புஷ்பாக்கா மூக்குத்தி வாங்கிட்டீங்களா? இல்லடி சரோஜா, நாங்களே இதுக்கப்புறம் தான் வாங்கணும். எப்படி வாங்குறதுன்னு தெரியாதா நின்னுட்டு கிடக்கும். ஏக்கோ அந்த கவலையை நீங்க விடுங்க. உங்களுக்கு மூக்குத்தி கரெக்டா நான் பார்த்து எடுத்து கொடுக்குறேன். இந்த மூக்குத்தில ஏதாவது திருட்டு தானே இருக்கா இல்ல வில்லங்க ஏதாவது ஒளிஞ்சிருக்கான்னு நான் பார்த்து செக் பண்ணி தரேன். அப்புறமா நீங்க வாங்கி போடுங்க. ஏக்கோ அப்படின்னா எனக்கு ஒரு மூக்குத்தி எடுங்க, நல்லா பச்சை கலர் கல்லு வச்ச மாதிரி. ஏண்டி சின்ன பொண்ணு மூக்குத்தி எடுத்து குடுடி, பார்த்து எடுத்துக்கிறோம். இதோ இந்தாங்க மூக்குத்தி.
எடி வசதி பச்சைக்கல்லு மூக்குத்தி பச்சைக்கல்லு மூக்குத்தி மூக்குக்கு போட்டா ரொம்ப நல்லா இருக்கும் மூக்குத்தி இந்தாடி உனக்கு மூக்குத்தி. ஏண்டி மூக்குத்தி பார்க்க நல்லா தான் இருக்குது, நல்லா புதுசா நல்லா பளபளன்னு இருக்குது. ஆனா ஒண்ணு சந்தேகம். என்ன சந்தேகமா? என்ன சந்தேகம்? ஏண்டி மூக்குத்தினா சின்னதா இருக்கும் கல்லு வச்ச மாதிரி, என்ன இவ்ளோ பெருசா குடுக்கற? இதுவா மூக்குத்தி? அப்பாடா நான் கூட வேற ஏதோன்னு பயந்துட்டேன். இதையா கேட்டீங்க? வேற ஏதோ ஒண்ணு பயந்துட்டியா? வேற என்னன்னு பயந்துட்ட? ஏக்கோ அதை விடுங்க. இந்த மூக்குத்தி எல்லாமே பழங்காலத்து மூக்குத்தி. இப்ப வர்ற மூக்குத்தி தான் சின்ன சின்னதா பொட்டு பொட்டா முத்து முத்தா இருக்குது. அந்த காலத்துல நம்ம அம்மா ஆயா எல்லாம் இந்த மாதிரி மூக்குத்தி தான் போடுவாங்க. ஆனா இதுல ஒரு விஷயம் இருக்குதுக்கா, இதுல அதிர்ஷ்ட கல் இருக்குது. என்னடி அதிர்ஷ்டக்கல்லுன்னு வந்ததுல இருந்தே சொல்லி நிக்கிறியா? அப்படி என்னதான் இதுல அதிர்ஷ்டக்கல் இருக்குது? அதானே. ஏக்கோ இந்த மூக்குத்துல இருக்குது அதிர்ஷ்ட கல்லுனா சாதாரண அதிர்ஷ்ட கல்லு கிடையாது. இத வாங்கி போய் நீங்க வச்சீங்கன்னா உங்க வீட்டுல சண்டையே வராது பாத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பணம் பொருள் தங்கம் வயிறுன்னு உங்களுக்கு எல்லாமே தேடி வரும். என்னடி சின்ன பொண்ணு உண்மையா வாடி சொல்ற? ஏக்கோ நான் வந்ததுல இருந்து அதைத்தான் சொல்லிட்டு கிடக்க. நீங்க வேணா வச்சு பாருங்க, அதுக்கப்புறமா என்ன வந்து கேளுங்க. அப்படின்னா சின்ன பொண்ணு நான் ஒரு 2 மூக்குத்தி எடுத்துக்கிறேன். ஆமா ஆமா எனக்கு ஒரு 2 மூக்குத்தி வேணும். தாராளமா நீங்க எடுத்துக்கலாம். உங்களுக்கு எத்தனை மூக்குத்தி வேணுமோ நீங்க அத்தனை மூக்குத்தியும் எடுத்துக்கலாம். அதெல்லாம் சரிதான். இது என்ன மூக்குத்தில ஒரே பெயிண்ட் நாத்தமா அடிக்குது? ஐயோ தெரிஞ்சிடுச்சா? என்ன பெயிண்ட் நாத்தமா? பெயிண்ட் நாத்தெல்லாம் ஏண்டி அடிக்க போகுது? இது புது மூக்குத்தி இல்ல, அதனால உனக்கு அந்த மாதிரி நாத்தம் அடிக்கும். ஏக்கோ எனக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு புது மூக்குத்திக்கு அடியெல்லாம் தெரியாது, நீங்க வேணா பாருங்க. ஏண்டி சரோஜா இதுல வசந்தி சொல்ற மாதிரி பெயிண்ட் அடிச்ச மாதிரி தாண்டி எனக்கும் ஸ்மெல் வருது, நீயும் நல்லா செக் பண்ணி பாரு. ஏக்கோ அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, இது அதிர்ஷ்டக்கல்ல மூக்குத்தி, அந்த மாதிரி தான் நாத்தடிக்க பாத்துக்கோங்க. அப்பாடா எப்படியே நம்மளுக்குன்னு ஒரு நீலாமரி மண்டை மாட்டிக்கிட்டா. அப்படியா சொல்றேன்? ஆமாக்கா இது புது மூக்குத்தி இல்ல, இது சரியா காஞ்சிருக்காது, அதான் ஒரே பெயிண்ட் ஸ்மெல்லா அடிக்குது. அப்படியா? நான் கூட என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு பயந்தே போயிட்ட பாத்துக்கோ. என்னக்கா நம்ம சின்ன பொண்ணு மேலேயே சந்தேகப்பட்டா எப்படி சொல்லுங்க? நம்ம சின்ன பொண்ணு யாரு? நம்மளோட தோஸ்து. அவ என்னைக்காச்சும் நம்மளுக்கு கெடுதல் பண்ணணும்னு நினைப்பாளா இல்ல ஏமாத்தி தான் வித்திருப்பாளா? அடைச்சா இந்த அளவுக்கு நம்மள நம்புறாளுலே, இவளுங்கிட்ட நம்ம ஏமாத்தி விக்கிறோமே. அதுவும் சரிதாண்டி, நம்ம சின்ன பொண்ணெல்லாம் அந்த மாதிரி செய்ய மாட்டா. பேசாத இவளுங்கிட்ட நம்ம உண்மையை ஒத்துக்கலாமா? உண்மையை சொன்னா என்ன ரொம்பவே கேவலமா நினைச்சிருவாளுவ. இதுக்கு வேற எதனா ஐடியா பண்ணணும். சின்ன பொண்ணு எனக்கு இந்த மூக்குத்தி ரெண்டுமே பிடிச்சிருக்கு, நான் இதை ரெண்டுத்தையும் எடுத்துக்கிறேன். சின்ன பொண்ணு நாங்களும் மூக்குத்தி எல்லாம் எடுத்துட்டோம், எம்புட்டுன்னு சொல்லி காசு கொடுத்துட்டு போறோம். ஏக்கோ சின்ன பொண்ணு தான் ஆரம்பத்திலே சொன்னாலே ஒரு மூக்குத்தி எடுத்தா 2000 ரூபாய், 2 மூக்குத்தி எடுத்தா 3000 ரூபான்னு சொல்லிட்டு மறந்துட்டீங்களா? சின்ன பொண்ணு ஏதாவது டிஸ்கவுண்ட் எதுனா இருக்குதா என்ன? இல்ல 2 மூக்குத்தி 3000 ரூபாய் கொடுக்கணுமா? அதெல்லாம் வேணாம். உங்களுக்கு ஒரு மூக்குத்தி 500 ரூபானே தர, 2 மூக்குத்தி 1000 ரூபான்னு கொடுத்து வாங்கிட்டு போங்க. என்னாச்சு இவளுக்கு? ஒரு மூக்குத்தி 2000 வித்துட்டு கடந்தவ இப்ப என்னடனா 500ன்னு கேக்குறா. ஏண்டி சின்ன பொண்ணு மூஞ்செல்லாம் ஒரே சோகமா இருக்கு, என்னாச்சு? ஏக்கோ நம்மளுக்காக சின்ன பொண்ணு டிஸ்கவுண்ட் எதனா பண்ணிட்டாலா என்னவோ, அதான் இவ்வளோ கம்மியா சொல்றா. அதெல்லாம் இல்லடி வசந்தி, 1000 தான் இருந்தாலும் நீங்க தான் எனக்கு உயிர் தோழிங்க. உங்களுக்கு நான் குறைச்சு தரத அப்புறம் யாருக்கு நான் கொடுக்க போற சொல்லுங்க பாப்போம். அதனால நீங்க ஒரு மூக்குத்தி 500னே எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எத்தனை மூக்குத்தி வேணுமோ அத்தனை மூக்குத்தி நீங்க எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாத உங்களுக்கு கடனாவும் நான் தரேன். வேணும்னா ஒரு மூக்குத்தி நீங்க ஃப்ரீயா கூட எடுத்துக்கலாம். என்னடி சின்ன பொண்ணு உனக்கு ஏதாவது பேக்கி பிடிச்சிருச்சா என்ன? கடனே கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன், இப்ப என்னடானா கடன் கொடுத்து ஃப்ரீயா கூட எடுத்துன்னு போன்னு சொல்ற. ஏக்கோ இதுக்கப்புறம் அதெல்லாம் அப்படித்தான். நீங்க இருக்கும்போது எனக்கு காசு பண்ணலாம் பெருசே கிடையாது பாத்துக்கோங்க. அப்பாடா சின்ன பொண்ணு நான் கூட ஒரே ஒரு மூக்குத்தி எடுக்கலான்னு பார்த்தேன். ஒரு மூக்குத்தி 500 ரூபான்னு சொல்லிட்டுல 2 மூக்குத்தி எடுத்துக்கின்னு ஒரு மூக்குத்தி ஃப்ரீயா தரேன்னு சொன்னால அதையும் வாங்கிட்டு போவேன். வாங்கிக்கோ வசந்தி, உனக்கு இல்லாத மூக்குத்தியா? சரி இருங்க நான் உங்களுக்கு மூக்குத்தி எடுத்து தாரேன். சே நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க எவ்வளவு உயிரா இருக்கிறானுங்க நம்ம மேல. நம்ம தான் புரிஞ்சுக்கவே இல்லை, ஏமாத்திட்டு இருப்போம். இப்பதான் கொஞ்சம் மன திருப்தியா இருக்குது. ஏக்கோ பாத்தீங்களாக்கா சின்ன பொண்ணு எப்படி ஏமாத்தனன்னு? என்னடி சொல்ற சரோஜா? ஏக்கோ சின்ன பொண்ணு கடன் ஒண்ணு வச்சுட்டா 5 ரூபாய் 10 ரூபான்னு கம்மி பண்ணவே மாட்டா. அதுவே நம்ம உயிர் தோழி கீர் தோழின்னு சொல்லி எம்மாதிர காசை கம்மி பண்ணி இப்போ ஒரு மூக்குத்தி ஃப்ரீயா வாங்கிட்டோம் பாத்துக்கோ. என்னடி சரோஜா அப்ப வேணும்னு தான் இதெல்லாம் பண்ணிய நீ? ஆமாக்கா அவ எத்தனை நாள் நம்மள ஏமாத்தி இருப்பா, அதான் அவ பக்கமே போய் ரூட்டை மாத்தி இன்னைக்கு அவளை ஏமாத்தின. அடி பாவீங்களா, நீங்க என்னையே ஏமாத்திட்டே. நீ இன்னைக்கு இருக்குடி உனக்கு. சரோஜக்கா இந்தாங்க மூக்குத்தி. குடுடி சின்ன பொண்ணு மூக்குத்தியே குடு. ஏண்டி நீலமண்ட நீலாம்பேரி, என்ன தைரியம் தான் இந்த சின்ன பொண்ணையே போட்டு ஏமாத்திருப்ப நீ. என்ன சின்ன பொண்ணு இதெல்லாம் வெள்ளாட்டுக்குன்னு மூக்குத்தியை கொண்டா நான் வீட்டுக்கு போறேன். மூக்குத்தியா வேணும்? என்னை ஏமாத்துறது மட்டும் இல்லாத உனக்கு மூக்குத்தி வேற வேணுமா? மூக்குத்தி இந்த மூக்குலயே ஒண்ணு வாங்கிக்கோ. இந்த சின்ன பொண்ணு ஏமாத்தாத ஆளே கிடையாது. உனக்கு என்ன தைரியம் தான் நீ என்னையே ஏமா